தமிழ்நாட்டில் படிக்கும் மாணவ செல்வங்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 2 அப்டேட்டு பார்க்க போகிறோம். ஒன்று டைம் டேபிள் நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அனைவருக்கும் ஆன்லைனில் எக்ஸாம் நடைபெறுமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லைன் பை லைனாக பார்த்துட்டு வந்துடலாம். அது பார்க்க முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதுமாதிரி அப்டேட் எல்லாமே தொடர்ந்து உங்கள் சேனலுக்கு உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பள்ளி மாணவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி. 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு அட்டவணை நாளை வெளியிடப்படுகிறது. அனைவருக்கும் ஆன்லைனில் பொதுத் தேர்வு நடைபெறும். ஆமாம் நண்பா, 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அட்டவணை நாளை வெளியிடப்படுகிறது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சி பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி தான், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் அந்த சிபிஎஸ்சி தான். அதாவது யார் அறிவித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரமேஷ் பொக்ரியால் அவர்கள் நாளைக்கு 31 டிசம்பர் 6 மணிக்கு வெளியிடப்படும் சொல்லி அஃபிஷியலாக சொல்லிட்டார். பப்ளிக் எக்ஸாம் அதாவது பொதுத் தேர்வை பற்றி நாளைக்கு கண்டிப்பாக எப்போ நடைபெறும், ஆஃப்லைனில் நடைபெறும், ஆன்லைனில் நடைபெறுமா, எத்தனை மணிக்கு நடைபெறும், எந்த சப்ஜெக்ட்டுக்கு நடைபெறும், எல்லாமே ப்ராக்டிக்கல்லேருந்து எல்லாமே நாளைக்கு வெளியிடப்படும். ஆனால் 11th மாணவர்களுக்கு கேள்விக்குரிய. ஆனால் 11th மாணவர்கள் சிபிஎஸ்சியில் எக்ஸாம் நடத்த மாட்டாங்க. சரிங்களா? நம்ம சிபிஎஸ்சியில் காலங்காலமாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தான் சிபிஎஸ்சி தொடர்ந்து நடைபெற்று இருந்துச்சு. ஆனால் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இது நம்ம ஸ்டேட் போர்டில் தான் நம்ம அமைச்சர் செங்கோட்டையன் தான் 11வது பப்ளிக் எக்ஸாம் நடத்தலாம்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தார். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் 11ஆம் மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடைபெறும். ஆனால் இந்த வருஷம் நடைபெறுமான்றது கேள்விக்குரியதான். சரிங்களா? 10 மற்றும் 12 மாணவர்கள் நாளைக்கு 6 மணிக்கு வெயிட் பண்ணுங்கள். இப்போ தேர்தலுக்கு பிறகு நடைபெறுமா, இல்லை தேர்தலுக்கு முன்னாடியே நடைபெற்றுமா, ஏப்ரல் மாதமா, ஜனவரி மாதமா, ஜூன் மாதமா, ஜூலை மாதமானு எல்லாத்துக்குமே நாளைக்கு 6 மணிக்கு கண்டிப்பாக விடை தெரிஞ்சிடும். ஏன்னா அஃபீஷியலாக ரமேஷ் பொக்ரியால் அவர்கள், யார்ப்பா ரமேஷ் பொக்ரியால்னு பார்த்தீங்கன்னா இந்திய கல்வித்துறை அமைச்சர். நம்ம எப்படி தமிழ்நாட்டு கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன், அதுவே இந்திய அளவுக்கு 28 மாநிலங்களுக்கும் சேர்த்து ரமேஷ் பொக்ரியால் நாளைக்கு டைம் டேபிள் ரிலீஸ் பண்ண போகிறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணுறது கொஞ்சம் உங்களுக்கு டிப்ரிசியேஷனா, இல்லை நான் படித்து முடிச்சிட்டேன்னு சொல்கிறேன் ஹாப்பியாக இருக்காங்க கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். அனைவருக்கும் ஆன்லைனில் பொதுத் தேர்வு நடைபெறும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50% உறுதியாகி விட்டது. ஏன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா யூஜிசி, ஏடிசி போன்ற பெரிய பெரிய நிறுவனம் எல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே கிளாஸ் நடத்துனீங்கன்னா ஆன்லைன்லேயே வைங்க. நீங்கள் ஆன்லைனில் நடத்திட்டு கிளாஸ் இதில் நடத்துனீங்கன்னா அது தப்பு. ஆஃப்லைன் நடத்துறது தப்பு. நீங்கள் ஆன்லைன் நடத்தினா ஆன்லைன்லேயே நடத்துங்க, ஆஃப்லைனில் நடத்துனீங்கன்னா ஆஃப்லைனில் நடத்துங்க. ஆனால் ஆன்லைன்லேயே கிளாஸை வச்சுட்டு ஆன்லைனில் எக்ஸாம் வைக்கத்தான் சரியாக கரெக்டாக இருக்கும். நீங்கள் நடத்துறது ஆன்லைனு, எக்ஸாம் எழுதுறது மட்டும் ஆஃப்லைன்னா அது தவறானது. நீங்கள் ஆன்லைன்லேயே நடத்துக்கன்னு சொல்லி அஃபிஷியலாக சொல்லிட்டாரு. அதனால் அனைவருக்கும் ஆன்லைனில் பொதுத் தேர்வு நடைபெறுன்றது கொஞ்சம் ஒரு 50% உறுதியாகிட்டு தான் வருது. ஆனால் அந்த கொரோனா சூழல் அதிகமாக ஆகிக்கிட்டே வருது. இதில் உருமாறிய கொரோனா வைரஸ் வேறு இந்தியாவில் 6 பேருக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு. தமிழ்நாட்டில் அதில் ஒருவருக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு. இதனால் மோஸ்ட்லி பொதுத் தேர்வு நம்ம தமிழ்நாட்டில் கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் ஆன்லைனில் நடைபெறும். ஆல் பாஸ் போடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. ஏதோ ஒரு எக்ஸாம் கண்டிப்பாக வச்சுருவாங்க. தேங்க்யூ நண்பா. இது மாதிரி நிறைய வீடியோ வேணும் போட்டிங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.